ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுதும் விளக்கை குளிர்விக்கும் பொழுதும் செய்யக்கூடாத சில முக்கியமான தவறுகளை பற்றி பார்க்க போறோம். 5 தவறுகளை செய்யக்கூடாது. அந்த தவறுகள் என்னென்ன, இந்த பதிவுல அதை பற்றி தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வீடுகளில் தினம்தோறும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம். வீடு கோவில்ல தெய்வங்களுக்கு முன் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடு. இது மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறைன்னே சொல்லலாம். விளக்கு வழிபாடு அப்படின்றது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. இதை பரிகாரமாகவும் சில பேர் செய்வாங்க. விளக்கு ஏற்றினாலே தெய்வ கடாட்சம் இருக்கும் அப்படின்றதுனாலையும் சில பேர் செய்வாங்க. விளக்கு ஏற்றுவதற்கு திசை, நேரம், பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் அப்படின்றதும் உண்மை. அதே போல விளக்கை ஏற்றும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும், முக்கியமாக விளக்கை குளிர்விக்கும் பொழுது நம்ம கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகளும் இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏற்றுவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இருளை போக்குவதற்கு மட்டும் இல்லாம நம்முடைய மனதினுடைய இருளையும் அகற்றுகின்றது அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி விளக்கினுடைய சுடரொளியில மகாலட்சுமியும், ஒளியில் சரஸ்வதியும், வெப்பத்தில் பார்வதியும் எழுந்தருளி நமக்கு அருள்பாலிப்பதாக ஐதீகம். இதனால தான் விளக்கேற்றி வழிபாடு செய்தா முப்பெரும் தேவியரின் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. அதோட இறைவனை ஜோதி வடிவில் வழிபாடு செய்தாலே வாழ்க்கையில் தெய்வீகத்தன்மையும் தூய்மையும் நமக்கு கிடைக்கும். வீட்டில் தினம்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் தெய்வ பலம் அதிகமாகும், தீய சக்திகள் விலகும், செய்வினைகளும் விலகும், திருஷ்டிகள் ஏதாவது இருந்தால் அதுவும் நீங்கும், நம்ம வீட்டை நெருங்காது. வழிபாடு செய்யும் பொழுது சுத்தமான சரியான விளக்கை மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த விளக்கு நீங்கள் ஏற்றும் பொழுது அது உடைந்த விளக்காக இருந்தாலோ அந்த மாதிரி விளக்கில் தீபத்தை ஏற்றக்கூடாது. மண் விளக்கு ஏற்றினாலும் நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏற்றும் பொழுது சில பொருட்களில் தான் விளக்கு ஏற்றணும். அதாவது பித்தளை, வெள்ளி, இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது மண்ணினால் செய்த பொருட்கள். இப்படி நீங்கள் இந்த பொருட்களில் விளக்கு ஏற்றும் பொழுது அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அசுத்தமான விளக்கை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. அது தீய பலன்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படின்றது தெய்வ சக்தியின் அடையாளம்னு நான் சொல்லிட்டேன். அதனால் விளக்கை அணைக்கும் முறையிலையும் சில ஆன்மீக நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுது. விளக்கு ஏற்றும் பொழுது எப்படி சில விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கின்றோமோ அதே போலத்தான் விளக்கை மலையேற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். விளக்கை மலையேற்றும் பொழுதும் சில விதிமுறைகளை கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணும். விளக்கை குளிர்விக்கும் பொழுது சில தவறுகளை கண்டிப்பாக செய்யவே கூடாது. அது அமங்கலமான செயலாக கருதப்படுது. இதனால் மகாலட்சுமியின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும். அப்படி விளக்கை குளிர்விக்கும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது விளக்கை குளிர்விக்கும் பொழுது ஒரு 5 தவறுகளை செய்யக்கூடாது. அதே மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். விளக்கை முதல்ல வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. அடுத்தது கையால் வீசி அணைக்கக்கூடாது. விளக்கில் ஏற்றப்படக்கூடிய தீ, காற்று இரண்டுமே பஞ்சபூதங்களின் தத்துவம், பஞ்சபூதங்களில் ஒன்று. இதனால் ஒரு ஆற்றலை கொண்டு மற்றொரு ஆற்றலை அணைக்கக்கூடாது அப்படின்றது தான் நியதி. அதே மாதிரி விளக்கில் இருக்கின்ற எண்ணெய் முற்றிலுமாக தீர்ந்து திரி கருகி தானாக அணையும் வரையும் விடக்கூடாது. இப்படி அது தானாக திரி எரிந்து அந்த விளக்கில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் முகமும் கருப்பாகிற மாதிரி இருக்கக்கூடாது. இது வீட்டில் கெடுதலை ஏற்படுத்தும். விளக்கை ஏற்றியதிலிருந்து குளிர வைக்கிற வரைக்கும் விளக்கில் எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. சில நேரங்களில் பூக்களை கொண்டு தீபத்தை நேரடியாக அமுக்கி அணைப்பாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. பூவும் மங்களகரமான பொருள் அப்படின்றதுனால அதை விளக்கினுடைய தீயில கருக செய்யறது அப்படின்றது அமங்கலமான ஒரு செயல். விளக்கில் சுடர் மட்டும் இல்லை, வெப்பமும் தானாக தனியும் வரைக்கும் விளக்கை அந்த இடத்துல இருந்து நகர்த்தவோ அப்படி இல்லைன்னா சுத்தம் செய்யவோ கூடாது. நாள் முழுவதும் விளக்கை தொடர்ந்து எரிய விடவும் கூடாது. சிறிது நேரம் கழித்து விளக்கை மலையேற்றி விட வேண்டும். அப்படி நீங்கள் விளக்கை குளிர்விக்கும் பொழுது என்ன முறைதாமா கடைபிடிக்கணும், இது எல்லாமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது என்ன முறை கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளி குச்சி அப்படி இல்லைன்னா விளக்கு அணைப்பதற்குன்னு விளக்கு தூண்டி அப்படின்னு கடையில் இருக்கும்.
அதை நீங்கள் பயன்படுத்தி விளக்கை குளிர்விக்கலாம். திரியை உள்பக்கம் இழுத்து விளக்கை குளிர்விப்பது சிறந்தது. வெளியே இழுத்து குளிர்விக்கக்கூடாது, உள்பக்கமாக இழுத்து விளக்கை குளிர்விக்கணும். மாதுளை, நெல்லிக்காய், மருதாணி இந்த குச்சிகளை பயன்படுத்தலாம். வாழைத்தண்டனுடைய சிறிய துண்டை கொண்டு கூட திரியின் நுனையை லேசாக தொட்டு நீங்கள் அணைக்கலாம். இப்படி நீங்கள் விளக்கை குளிர்விக்கும் பொழுது இந்த முறையில் நீங்கள் குளிர்வித்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திற்காக செயலுக்காக தீபத்தை ஏற்றுகின்றீர்களோ அது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். விளக்கை குளிர்விக்கும் பொழுதும் இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால், நம்பிக்கை இருக்கிறவங்க இதை தவறாமல் கடைபிடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். நீங்கள் எந்த முறையில் விளக்கை ஏற்றுவீங்க, குளிர்விப்பீங்க அப்படின்றத தவறாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.